ஹலோ பிரைஸ் லாட்க்கா. அதோ வந்துட்டுருக்கோங்க. ஓகே. ஹலோ ஹலோ. மாஸ்டர் கிளம்பிட்டீங்களா? தோ 2 மினிட்ஸ். ஏன் எதாவது பிரச்சனையா, எதாவது இஷ்யூ ஆயிடுச்சா? இல்லை, சர்ச்சிலேருந்து கால் வந்துடுச்சு, அதான் நம்ம கிளம்பணும், அதான் கேட்டேன். ஓ, சர்ச்சிலேருந்து கால் வந்துடுச்சா? அது விட்டுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா நான் தானே மாஸ்டரு, என் பேர் சொன்னாலே விட்டுருவாங்க. டேய் கிளம்பி வா. ஓகே 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 ஓகே, வாங்க மீட் பண்ணலாம். ஏய், காஸ்டியூம்லாம் செம்ம இல்லை? ஆமாம், எத்தனை பாக்கெட் பாரு. ஒரு சைடு பார்த்தா வேர்க்கடலை உருண்டை, இன்னொரு சைடு பார்த்தா பொரி உருண்டை, ஒரே செம்மையாக இருக்கு. டேய் எனக்குடா. டேய், உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லைடா? ஏன்டா மாஸ்டரே, ஸ்டெப்ஸு நல்லா போடு, இதை கரெக்டாக போடுவே, எல்லாமே கரெக்டாக சொல்கிற, சாங்குக்கு என்ன தீம்னே சொல்லலையேடா. கத்தாத, அந்த சைடு அக்கா இருக்காங்க. ஐயோ, தீம் தானே? ஆமாடா. மேலே பாரு, மேலே பார்த்துட்டேன். கடவுளாக தான் நம்மளுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டாரே. வாங்க. டேய் தம்பி, ஒன்றாவலையே அடியேடாத பச்சா? இல்லை. சரி, இப்படி வா. நம்மளை மாதிரி வாலிப பசங்க இருக்காங்களே, இவங்களாம் வாழ்க்கையில் தடுமாறி விழுந்துடுறாங்க. அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி சொல்லிடலாமா? சொல்லிடலாம். நான் அப்படியே சொன்னால் உனக்கு புரியாது, இதை பாட்டா சொல்கிறேன், கேளு போ. சரி, ஓகே, பொசிஷனில் நில்லுங்க. ரெடியா பாய்ஸ்? ரெடி. 3, 2, 1. தடுமாறி நான் விழுந்து எழுந்து நடந்து பார்க்கிறேன். கத்தரே நாடி என்னை துரட்டு மிரல பிரிஞ்சு ஓடுறேன். என்னை துரட்டு மிரல பிரிஞ்சு ஓடுறேன். என்னை துரட்டு மிரல பிரிஞ்சு ஓடுறேன். சில நேரம் ஏனோ என் தலைவிதி மாறி போகுது, தானாக போகும் ஒரு புகைய போல மாறுது. பயத்துல நான் என் வலிய மறக்க சிரிச்சு பாக்குறேன். ஆனாலும் ஏதோ என் மனசுக்குள்ள அவ பேசுறார். தடுமாறி நான் விழுந்து எழுந்து நடந்து பார்க்கிறேன். கத்தரைய நாடி என்னை துரட்டு மிரல பிரிஞ்சு ஓடுறேன். என்னை துரட்டு மிரல பிரிஞ்சு ஓடுறேன். என்னை துரட்டு மிரல பிரிஞ்சு ஓடுறேன். தடுமாறி போன வழி தேடி அலைந்த, நிலை மாறி போன நிழல் தேடி. ஏன் என்னை பார்ப்பவன் பிழைப்பான், சொல் கேட்பவன் நிலைப்பான். நினைத்தார் விதைப்பவன் அறுப்பான், சிரிப்புடன் அழைத்தார், தம் கரத்தினில் அணைத்தார். தடுமாறி நான் விழுந்து எழுந்து நடந்து பார்க்கிறேன். கத்தரைய நாடி என்னை துரட்டு மிரல பிரிஞ்சு ஓடுறேன். என்னை துரட்டு மிரல பிரிஞ்சு ஓடுறேன். என்னை துரட்டு மிரல பிரிஞ்சு ஓடுறேன். அண்ணா, உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு உண்மையை சொல்ல போறேன். என்னம்மா? உங்க டான்ஸ்ல ஒரு பெரிய பிழை இருக்கான். பிழையா? ஏன் நான் தானே மாஸ்டரு, எங்கள் டான்ஸில் எந்த பிள்ளையாக இருக்காது. என்ன பிள்ளை? கருவேப்பிலை அடைச்சா வந்ததுல நீ 6 கட்டி சொல்லவே இல்லையா? ஆரிய ரெடியாடா? ஆரிய ரெடியாப்பா? ஆரிய ரெடி தானே? வர்றோம் போ, எல்லாத்துலேயும் அவசரம். டேய், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஆர் யூ ரெடி? டேய், ஆடியோ இருக்குடா, போடா. கஷ்டப்பட்டு மிமிக்ரி பண்ண, கொஞ்சம் கூட உனக்கு பொறுக்காதே. Ladies and gentlemen, are you ready? போதும் வேதத்தை எடுத்து சொல்ல ஒரு கூட்டம், சொல்லிசை ஒரு வழியாக வந்துட்டோம். உறக்க சொல்லுவோம், இது எங்கள் முடிவு என்று நினைத்தால் இதுதான் ஆரம்பம். நண்பர்கள் கூடும் நேரம் இதுதான்.
அவர் சொல்லி செய்யில் புதிதாய் வேதத்தை சொல்லுவோம் பல மொழிகளில் ஆரம்பமே இனிதான் வேகம் இனி வேண்டும் நம் ஓட்டத்தில் சில மாற்றங்கள் அவசியம் வேதத்தின் வெளிச்சத்தை அறிவது கிறிஸ்தவ வாழ்க்கையின் ரகசியம் ஏமாளி போராடி சில ஜனங்களை ஏமாற்ற வகை தேடி போராளி இதில் நாம் போராடி மீண்டும் எழும்பிட வழி தேடி ஆரம்பம் அற்பமாய்தான் முடிவில் வேதத்தின் சத்தியம் தான் கற்றவை அனைத்தும் சொல்ல நினைப்பது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பட்சமாய்தான் வீணான சிந்தையால் தான் நேராக போகாமல் பாதாளம் போகின்ற பாதையில் நிற்கின்ற பார்க்கிறதை கேட்கின்ற சொல்கின்ற பொய்யான உள்ளத்தால் தான் உலகம் தரும் பட்டம் நம்மை கண் கட்டும் விதம் சபைக்குள் அது சரியல்ல சிறைக்குள் சிலர் இருக்கும் வரை சபைக்கும் பல இடர்கள் இருப்பது புதிதல்ல இதை எடுத்து சொல்ல வெட்கம் இல்ல வேதத்தை கையில் எடுத்து நடகி போ முடிவெடு உலகை வெல்ல டேய் நிப்பாட்டுடா. ஏன் என்னாச்சு? அங்க பாருடா, நம்ம என்னதான் பண்ணாலும் நம்மளே பேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ஜாய் பண்ற மாதிரி நம்ம தமிழ்நாடு ஸ்டைல்ல ஒன்று ஆடணும்டா. தமிழ்நாடு ஏய், உனக்கு கிளாசிக்கல் தெரியுமா? ஐயோ எனக்கு தெரியாதாடா. உனக்கும் தெரியாதா? எங்க 2 பேரும் கிளாசிக்கலே தெரியாதுடா. ஏய், கிளாசிக்கல் இல்லடா, அதாவது நம்ம ஏரியா ஸ்டைல்ல ஒரு மாஸ் பர்ஃபார்மன்ஸ் காட்ட வேணா? பர்ஃபார்மன்ஸ் தானே. போய் போடு.